சுவாசிக்கணும், தியானிக்கணும், அடுத்து என்ன செய்யணும்? விதைக்கணும். வசனம் வாசித்தா போதாதா? போதாது. சுவாசித்தா போதாதா? போதாது. அது என்ன செய்யணும்? தியானிக்கணும். தியானிச்ச மட்டும் போதாதா? போதாது. என்ன செய்யணும்? அதை விதைக்கணும். பல காரியம் இருக்கு இந்த வசனத்துல. சும்மா நம்ம ரெண்டு ஸ்டெப் மட்டும் செஞ்சிடறோம், வாசிக்கிறோம், சுவாசிக்கிறோம், அதோட முடிச்சிடும். இல்லை, அதை தியானிச்சு அதை என்ன செய்யணும்? விதைக்கணும். எங்க விதைக்கிறது? நல்ல நிலத்துல விதைக்கணும். அடி நிலத்துலையோ முள் நிலத்துலையோ விதைச்சா வேஸ்ட் ஆகிடும். ஆனாலும் பரவாயில்ல. பாருங்க, அந்த 4ல் ஒரு பங்கு தான் என்ன செய்யுது? பலன் கொடுக்கிறது. நம்ம விதைப்பதுலையும் 4ல் ஒரு பங்கு தான் பலன் கொடுக்கும். 3 பகுதி வேஸ்ட் ஆப்பதை குறித்து நம்ம கவலைப்படக்கூடாது. நான் விதைச்சேனே, நீங்கள் ஒரு ஆள் தானே வந்தாங்க. எவ்வளவு 100 பேருக்கு சொன்னேன், ஆனால் எவ்வளோ பேர் தான் வந்தாங்க? 10-20 பேர் தானங்க வர்றாங்க. பரவாயில்ல, 3 பங்கு வேஸ்டாக போனாலும் 75% என்ன ஆகும்? வேஸ்டாக பண்ண பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆமென். ஏன்னா அது சொல்கிற உண்மையில அதுதான். 4ல் ஒரு பங்கு தான் வருது. நல்ல நிலம் பார்த்து பலன் கொடுக்குது. ஆனால் நம்ம விதைக்கணும். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. விதைச்சாதான் பாருங்க இந்த பலனை நம்ம என்ன செய்ய முடியும்? அதை அடைய முடியும். சோத்திரம். 20வது வசனம் சொல்லுகிறது. வசனம் 20வது வசனத்திலே வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 30, 60 கொடுக்கிறார்கள். இவர்களை நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. இங்கே விதைக்க போனாதான் பாருங்க அந்த நல்ல நிலத்திலையும் விழுவும். சோத்திரம். அது 3 பகுதி வீணாவது குறித்து நம்ம கவலைப்படவே கூடாது. வேதம் சொல்கிறது, சுவிசேஷம் அறிவிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், வசனத்தை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். வசனத்தை விதைக்கிற நாம் யாரு? பாக்கியவான்கள். ஏசாயா 32வது அதிகாரம் 20வது வசனம். மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் நீர்வளம் பொருந்திய இடங்களில் எல்லாம் விதை விதைக்கிற பாக்கியவான்கள். ஏன்னா என்ன, ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தில் பார்க்கணும். மாடு இங்கே இருக்கு, கழுதை இங்கே இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆவிக்குரிய அர்த்தத்தில் பார்க்கணும். எல்லாம் கூட போய் நல்லா நீர்வளம் பொருந்திய இடத்துல வசனத்தை வேத வசனத்தை சொல்லுகிற நீங்கள், விதைக்கிற நீங்கள் யாரு? பாக்கியவான்கள். ஆமென். வசனத்தை யார் விதைக்கணும்? நம்ம தான் விதைக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா நம்மகிட்ட தான் வசனம் இருக்குது, நம்மகிட்ட தான் விதை இருக்கு. விதை இருக்கிறவங்க தானே விதையை விதைக்க முடியும். அல்லேலூயா. விதை